ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொங்கல் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிட்டு வருது. அதை தொடர்ந்து வந்து ஜல்லிக்கட்டு காளையை வந்து அடக்குறதுக்காகவும், ஜல்லிக்கட்டு மாட வந்து பார்த்தீங்கன்னா காளைகளை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யறதுக்காகவும் ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்குது. இது நம்ம தமிழ்நாடு அரசுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து குடுத்துருக்காங்க. இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க வந்து காளைய வந்து அடக்குபவரா இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி வந்து பதிவு பண்றது? உங்ககிட்ட வந்து சொந்தமா வந்து ஒரு காளை வந்து இருக்கு. இல்ல வந்து உங்ககிட்ட நீங்க வந்து வாடகைக்கு வாங்கி காளைய வந்து உள்ள விட போறீங்க அப்படின்னாலும், நீங்க ஆன்லைன்ல வந்து பதிவு பண்ணுனா மட்டும் தான், அங்க நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டுல நீங்க வந்து கலந்து கொள்ள முடியும். இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து காளை அடக்குபவருக்கான பதிவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க சொந்தமா காளை வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த காளைகள வந்து எப்படி ஜல்லிக்கட்டுக்குள்ள விடுறதுக்கு, அதுக்கு எப்படி பதிவு பண்றது? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், எப்படி அப்ளிகேஷன் வந்து கரெக்ட்டா ஃபில் பண்றது அப்படிங்கிறது ஏ டூ இசட் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருங்கிட்டு வருது. ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல். நம்ம தமிழர் திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய ஒரு கலை அப்படிங்கிற மாரி சொல்ல முடியும். விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கான காளை அடக்குபவர்களுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆயிருக்குது. இது மோஸ்ட்லி மதுரை, அலங்காநல்லூர், சவுத் சைடு மதுரையா இருக்கட்டும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த சைடுல இருக்கக்கூடியவங்க ரொம்ப அதிகமா வந்து நடக்கும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அப்ளிகேஷன் வந்து இப்ப வந்து ஓப்பன் ஆயிருக்குது. இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். முதல்ல வந்து ஜல்லிக்கட்டு காளை வந்து அடக்குபவர்களுக்கான லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். அதுக்கப்புறம் காளை பதிவு பண்றதுக்கு இருக்கும். சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கு இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றதுக்கு எல்லா லிங்க்கும் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணுங்க. ஓகே. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு காளை வந்து அடக்குபவர்களுக்கான பதிவு அப்படிங்கிறத பார்க்கும்போது, செலக்ட் ஹோஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த ஜல்லிக்கட்டு வந்து எந்த இடத்துல வந்து நடக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜல்லிக்கட்டு லொகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து எந்த லொகேஷனோ அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஏன்னா நம்ம ஆதார் வெரிஃபை பண்ணி தான் வந்து பண்ண போறோம். சரிங்களா? அப்படிங்கிறனால உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்ட்டா இந்த இடத்துல அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பரையும் கரெக்ட்டா இந்த இடத்துல பார்த்து நீங்க வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஆதார் நம்பரையும் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நேம் யார் வந்து காலை அடக்க போறீங்களோ அவங்களுடைய நேம் ஆதார் கார்டுல வந்து எப்படி இருக்கும் அவங்களுடைய நேம் வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்து அப்படியே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்டா இருக்கலாம். ஆனா அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மதுரையில நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அத நீங்க வந்து குடுக்கலாம். இப்போ நீங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா, திண்டுக்கல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெவென்யூ வில்லேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அத கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அதாவது டிஸ்ட்ரிக்ட்ட குடுத்ததுக்கு அப்புறம் எந்த தாலுகா அப்படிங்கிறது கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எந்த தாலுகாவோ அந்த தாலுகா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத கேட்கும். அந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ஆதார் கார்டுல எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்கோட் நம்பரையும் கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. டோட்டலா உங்களுடைய எடை, உங்களுடைய வெயிட்டேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேஜில அத வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரியா தெரியுதுன்னா பண்ணுங்க. இல்ல அவங்க அப்ராக்ஸிமேட்டா நீங்க வந்து இத்தனை எடை தான் இருப்பீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க முன்ன பின்ன கூட போட்டுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய சென்டிமீட்டர் நீங்க எவ்வளோ ஹைட் வந்து இருக்கீங்க, நீளம் உயரம் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அது சென்டிமீட்டர்ல நீங்க இந்த இடத்துல மெஷர் பண்ணி நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளட் குரூப். நீங்க வந்து என்ன பிளட் குரூப் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பிளட் குரூப்ன்னு தெரியல அப்படின்னா, உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுல உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து, உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடியவங்களுடைய ஜென்ட்ஸ் நேம் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்க பேர போட்டது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடிஷனலா நீங்க வந்து அனதரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து குடுக்கணும். குடுத்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து மூவ் ஆகும். ஏன்னா ஜல்லிக்கட்டுல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால எமர்ஜென்சியா கான்டாக்ட் பண்றதுக்கு இத வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் முதல்ல நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, காளை அடக்குபவருக்கான ஆதார் கார்டு. நம்ம ஆதார் நம்பர் இங்க குடுத்திருந்தோம் இல்லையா? அதுக்காகவே வந்து
ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல டாக்குமெண்ட் அடிஷனல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஆதார் கார்டு அப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆதார் வந்து பிடிஎஃப் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேக்சின் போட்டதுக்கான சர்டிபிகேட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட நீங்க வாங்கணும். மெடிக்கல் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வேற, வேக்சின் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வேற. நீங்க 2 வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா 2 வேக்சின்கான சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃப் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ யாரு வந்து காலையை அடக்க போறீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட போட்டோ இல்ல அப்படின்னா நீங்க கேமரா எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கேமரா சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்ககிட்ட சிஸ்டத்துல வந்து கேமரா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லைவா கூட போட்டோவை நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த 4 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தப்பா வந்து குடுக்கல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லீகலா தான் நான் வந்து குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டெ டெ டிக்ளரேஷன படிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல கேப்ச்சா குடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சா அப்படியே நீங்க வந்து இந்த இடத்துல பார்த்து வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன கீழ வந்து குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ்க்கு வரும். அதுல வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் நம்பர கரெக்ட்டா வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. அந்த அக்னாலஜ்மென்ட் ரெஃபரன்ஸ் நம்பர வச்சு தான் இந்த சர்டிபிகேட்ஸ நீங்க வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஏன்னா, இது வந்து ஒரு சர்டிபிகேட்ஸ் தான். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கவர்ன்மென்ட் ஆஃபீஸ வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில வந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. அத பிடிஎஃப் எடுத்துட்டு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க போயிட்டு உள்ள வந்து என்ட்ரி ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஜல்லிக்கட்டு காளை அதாவது சொந்தமா காளை வச்சிருப்பாங்க இல்லையா? மாடு. அத வந்து பதிவு பண்றதுக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போறோம். அதுக்கு வந்து நீங்க எந்த மாவட்டத்தை ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்கான மாவட்டத்தை தேர்வு செய்க அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க உங்களுடைய மாவட்டத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடம் அப்படிங்கிற இடத்துல எந்த இடத்துல வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவா சொல்றேன். இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. அதாவது இந்த டேட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணல கவர்மெண்ட். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகாம இருக்குது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் நெருங்குன நேரத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்து இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணுனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பர வந்து கையில குடுங்க. அதாவது காளையுடைய ஓனருடைய பெயர வந்து குடுங்க. சரிங்களா? உரிமையாளரின் விபரம் அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் வந்து காலை ஓனருடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்குறாங்க. அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஆதார் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால ஆதார் கார்ட இந்த இடத்துல வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, பேசிக்கா வந்து அந்த உரிமையாளர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருந்து வராங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கீழ வந்து எந்த தாலுக்கால வராங்களோ அந்த தாலுக்கா குடுத்துக்கோங்க. எந்த கிராமமோ அந்த கிராமத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் அட்ரஸ் நீங்க வந்து மேனுவலா என்டர் பண்ற மாரி இருக்கும். வித் பின்கோடோட போட்டுக்கோங்க. இது எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கப்புறம், அடிஷனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உதவியாளர் விபரம் அப்படிங்கிற இடத்துல, உங்க வீட்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஜென்ட்ஸ் பேர நீங்க இந்த இடத்துல வந்து நேம் போட்டு, அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணாலே போதும். அப்படி கீழ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது, காளையின் விவரம். காளை வந்து என்ன மாரி எந்த டைப் ஆஃப் காளைன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுடைய காளை வந்து இது ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து வருது அப்படின்னா, நீங்க அத குடுங்க. இல்ல உங்களுடைய கால வந்து வேற ரிலேட்டடா வந்து வருது அப்படின்னா, அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. நீங்க குடுத்த அந்த இனத்துல வந்து அது வந்து பூர்வீகமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெய்ட்டிவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காளையோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்ட்டா அப்ராக்ஸிமேட்டா அந்த ஏஜ் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்து அத போட்டுக்கோங்க. காளையுடைய கொம்பின் நீளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க வந்து மெஷர் பண்ணணும் கண்டிப்பா. இது எல்லாமே நல்லா கரெக்ட்டா வந்து அக்யூரேட்டா பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படிங்கிறனால கொம்போடைய நீளத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காளையின் பல்வரிசைகள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி 2 கொம்பு இருக்கும் மாட்டுக்கு கண்டிப்பா. அந்த 2 கொம்புக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இடைப்பட்ட கேப் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க டேப் வச்சு மெஷர் பண்ணி இந்த இடத்துல வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு ஒயிட் ஷீட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கப்புறம் காளையுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் குடுத்துக்கோங்க. காளை வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க பாருங்க. காளையின் நிறம் அப்படிங்கிற இடத்துல என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அத நீங்க குடுத்ததுக்கு அப்புறம் வந்து காளையின் அடையாளங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை ப்ரூஃப்காக நம்ம வந்து கேட்குறோமோ, அதே மாதிரி காளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாரி ஒரு மார்க் இருக்குது. இவ்வளோ இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல டைப் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கால்நடை மருந்தகத்தின் பெயர். நீங்க ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெட்டனரிய வந்து எந்த டாக்டர் கிட்ட நீங்க வந்து காமிச்சிட்டு இருக்கீங்களோ, அதுக்கான பேர வந்து இந்த இடத்துல வந்து குடுங்க. அதுக்கப்புறம் தடுப்பூசி நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காளையின் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்க இந்த இடத்துல அட்டாச் பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், காளையின் படம்
உங்களுடைய அந்த மாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கணும். அந்த காளைய ஃபோட்டோ எடுத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் அவங்க யார் வந்து ஓனரா இருக்காங்களோ அவங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாளர் இவங்க பக்கத்துல நிக்கிற மாரி ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இது எல்லாமே வந்து குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், நான் மேல குடுத்திருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தன்மைக்கு உட்பட்டது. நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே டிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் கேப்ச்சா வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா நீங்க செக் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த நம்பர வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். அத வச்சு தான் நீங்க ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ற இப்போ உங்களுக்கு வந்து 2 அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க 2 அப்ளிகேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாவும் நார்மல் எஸ்எம்எஸ்ல வரும். இப்போ வந்து எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றது அப்படின்னா, அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் சப்மிட் டேட்ங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல வந்து அப்ளை பண்ணீங்கங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட்ட இந்த இடத்துல நீங்க வந்து போட்டு டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்னா இன்னைக்கு டேட்ட போட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கேப்ச்சா வெரிஃபை பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து யார்கிட்ட இருக்கு, அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிருச்சா, இல்ல பெண்டிங்ல இருக்கா, இல்ல என்ன அடிஷனலா ஏதாச்சும் கேட்கறாங்களா அப்படிங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்க முடியும். இல்ல சப்போஸ் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, நீங்க ஓடிபி மூலியமா கூட இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல டிஎன் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா வந்து கேக்குது. கேப்ச்சா அப்படியே பார்த்து வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் குடுத்தீங்க அப்படின்னா, மொபைல் நம்பர் கேட்கும். நீங்க எந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் குடுக்கும்போது மொபைல் நம்பர் குடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மொபைல் நம்பர இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொசீஜர். ஜல்லிக்கட்டு காளை அடக்குபவர்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும், அதே மாதிரி சொந்தமா காளை வச்சிருக்காங்க. அந்த காளைய வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள குடுக்குறாங்க அப்படின்னாலும், அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒரு மெத்தட் ஆன்லைன்ல வந்து காலங்காலமா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டு இருக்குது. இந்த வருஷத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 2024 இந்த தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாரி காளை வச்சிருக்காங்க, காளை அடக்க போறாங்க அப்படின்னா, அந்த வீரர்களுக்கு இம்மீடியட்டா அந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.